அவர் உதயநிதிக்கு அரசியல் தான் பின்புலம். அவங்க குடும்பம் அரசியலேருந்து வந்தவங்க, அவர்கள் அதிகாரத்தை சுவைத்து பழக்கப்பட்டவங்க. அதனால அதிகாரத்தை சுவைக்கணும்ன்ற என்ன இருக்கு. விஜய்க்கு வந்து அரசியல் வந்து டைம் பாஸ், பொழுது. அப்படிதானங்க இது வரைக்கும் அவர் அப்படிதான் இதை பயன்படுத்தி. இப்ப நீங்க அவர் எப்பெல்லாம் மக்கள் என்ன உழைப்பு போட்டிருக்காரு சொல்லுங்க. எவ்வளவு உழைச்சிருக்காரு. 3 ஆண்டுகள்ல மக்கள் பிரச்சனைகளுக்காக விஜய் வெளியே வந்து பேசிய 50 பேருக்கு மேல செத்து இருக்காங்க. விஜயோட உழைப்பு என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க. விஜய்க்காக 50 பேருக்கு மேல செத்து இருக்காங்க. எதுக்காக செத்தாங்க? விஜய் வந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி செத்தாங்களா? விஜயை பார்க்க போனாங்க. நீங்கள் அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கல. சேலத்தில் ஒரு பைத்தியக்கார மாவட்ட செயலர் வச்சிருக்கீங்க பார்த்திபன்னு. அவருடைய வீடியோக்கள் பாருங்க. இதை விட ஒரு மாவட்ட செயலர் ஏன் பைத்தியக்காரன் அவருடைய வீடியோ போடுறாருங்க. சேலத்தில் விஜய் பங்கேற்கக்கூடிய ரோட் ஷோவுக்கு ஒரு பயிற்சி வீடியோ ஒன்று போடுறாரு. அந்த தொண்டர்களை அழைத்து நிர்வாகிகளை அழைத்து நிறுத்தி போடுறாரு. விஜய் வந்தா பல மணி நேரம் வெயில நிற்கணும். நிற்பீங்களா? தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது. ஏன்டா பைத்தியக்கார பையில அடிப்படை உரிமை தண்ணி கொடுக்கணும். ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் உச்சி வெயில நிற்க, நீ ஏன் பிரச்சாரத்தை 6 மணிக்கு மேலே வை? ஏங்க விஜயோட மாவட்ட செயலாளர் பைத்தியக்காரங்கிறீங்க. சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, நிற்க சொன்னாருங்கிறீங்க. விஜய் தாவேக்கார பொதுச்செயலாளர் வேலை முக்கியமா, விஜயை பார்க்கறது. அது பைத்தியக்காரத்தனம். இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? நீங்க அது பைத்தியத்தின் தலைமை பைத்தியம்.